ஏபில தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்காரனா சசிகலா மிடாஸ் வச்சிருக்காங்க. சசிகலா இப்போ அரசியல் இல்லை. அரசியல் இருக்காங்களா சசிகலா? கலால் வரியை நேரடியாக தனிநபர் ஒருத்தர் சம்பாரிச்சு அது திமுக வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறது, தேர்தல் எலெக்ஷன் பயன்படுத்துறது எங்கள் மாநில தலைவர் வைக்கிறாரு. அதுக்கு தான் இப்போ முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி நம்ம இடி வந்து ரயில் பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு வருவாங்க. இனிமேல் உண்மைத்தன்மையில் வரும். அந்த 1000 பாட்டில் தரத்துக்கான மூலப்பொருளை யாருமா கொடுப்பாங்க? தமிழக அரசு தான் கொடுப்போம். விஜயோட புசியானது வளரணும் பாருங்க. ஜீன் வந்து அமலாக்கத்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஒரே நாள் எல்லாரையும் பிடிச்சி நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி உள்ளே போடுங்க. அப்படி பண்ண முடியுமா? கரூர் கம்பெனின்னு வச்சு வாங்குறாங்க சார். பட்ட பதிவு தான் நமக்கு தெரியுது. 10 மணிக்கு கடை மூடனா 10 மணிக்கு மேலே வேற சரக்கை அதே சரக்கை டபுள் விலை கொடுத்து விற்கிறாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 200 அரசு ஊழியர்கள் தான் அவருக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறப்ப தொடர்ந்து சாட்சி சொன்னது 200 அரசு ஊழியர்கள் இப்போ பெல்ட் அடிக்கிறாங்க. யார் அந்த சார்? நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம். அவனுக்கும் காலை உடைச்சாங்களே. குறைந்தபட்சம் அவனை 6 மாதம் செயல்படாமல் பண்ணாங்களே. நாதஸ்மேனங்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜக கலை இலக்கிய பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. பாஜகவும் திமுகவும் பல இடங்களில் ரகசிய கூட்டணி வச்சிருக்கு. முக்கியமான ஊழல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து விசாரிக்க மாட்டேன், ஒரு சில பேர் பர்டிகுலராக டார்கெட் மட்டும் தான் பண்ணுதுன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் ஸ்கீமில் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் சொல்லியிருந்தார். அது இல்லாமல் டாஸ்மார்க் ஊழல் ஆகட்டும் சரி, இன்னுமே அந்த கனிம வளை கொள்ளை சார்ந்த விஷயங்கள், இவர் துரைமுருகன் பற்றின விஷயங்களாகட்டும் சரி, இதெல்லாம் ஏன் மத்திய அரசு ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து நிறைய இடத்துல பஞ்சாயத்து போர்டுக்கான ஃபண்டை ஜல்ஜீவன் திட்டத்தில் கொடுத்துட்றாங்க, மத்திய அரசு கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த ஃபண்டை மாநில அரசு வாங்கி அவங்க குறிப்பிட்ட ஃபண்டு போட்டு தான் அந்த திட்டத்தை இன்வைட் பண்ணுறப்ப அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஏற்கனவே பதிக்கப்பட்ட குழாயில் ஜல்ஜீவனில் பண்ண மாதிரி போய் தரவுகளை எடுக்கிறாங்க. அதற்கான கண்டனத்தை மத்திய அரசு பதிவிச்சு மாநில அரசுக்கு அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கான அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க சார் தமிழ்நாட்டுக்கு. ஓவராலாக திங்க் பண்ணுறது வேறுங்க. நல்லா திங்க் பண்ணுங்க. ஒட்டுமொத்த 140 கோடி மக்களில் 28 மாநிலங்களில் 7 யூனியன் பிரதேசத்தில் மினிமமாக கொண்டு வராங்க. அவ்வளோதான் தவிர நீங்கள் இதனால் இதை கம்பேர் பண்ணுறதில்ல. இதுவும் நடக்குது. ஜல்ஜீவன் நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்ஜீவன் ஸ்கீம் வரதுக்கு முன்னாடி பெரும்பாலான இடங்களில் குடிநீர் குழாய் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலான இடம்லாம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வரையும் ராமநாதபுரத்தில் நீங்கள் தண்ணி இல்லைங்க, பெரும்பாலான இடங்கள் கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் குடிநீர் மூலம் கிராமத்துக்கு தண்ணி வந்ததுன்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா கிராமத்துக்கும் வந்துச்சான்லாம் கிடையாது. ஆனால் ஜல்ஜீவனில் எல்லா கிராமத்துக்கும் தண்ணிக்காக ஒருத்தர் குடத்தை எடுத்து வீட்டை விட்டு வெளியில் தாய்மார்கள் ரொம்ப தூரம் போயோ விடுப்பில் கொடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஜல்ஜீவன் திட்டம். மின்சாரமும் அப்படி தான். இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக மின்சாரம் இல்லாத இந்தியாவாக ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு சிறப்பு திட்டம். சரிங்களா? இப்போ கனிம வள கொள்கையாகட்டும், இப்போ கனிம வள கொள்கை வந்து கிட்டத்தட்ட கோர்ட்டில் இருந்துச்சு. கோர்ட்டை என்ன சொல்லிட்டாங்க, 3500 கோடி வரையும் ஊழல் பண்ணியிருக்காங்க, அது குறிப்பிட்டதில் போய் நீங்கள் ஃபண்டை வந்து கட்டியே ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க மேல்முறையீட்டாக ஸ்டே போயிட்டாங்க. கோர்ட்டில் போயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. 3500 கோடி கட்டணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுது, அவங்க மேல்முறையீடு போகிறாங்க. இப்போ அது என்னன்னு கோர்ட்டு முடிவு பண்ணுது. இந்த அமலாக்கத்துறை இப்போ தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 கோடி ரூபாய் வரையும் ஊழல் நடந்திருக்கான ஆவணங்களை கைப்பற்றிருக்கோம். இவ்வளோதான். ஆவணங்கள் கைப்பற்றுறது மட்டும்தான் அவங்க பண்ண முடியும் தவிர அவங்க ரிப்போர்ட்ஸ் தான் கொடுக்க முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது அமலாக்கத்துறை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த 1000 கோடி ஊழல் நடைபெற்றது அப்படின்றத கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கான தரவுகளை அவங்க சேமிக்கணும். கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும். நீங்கள் 10,000 கோடி ஊழல் வச்சு நீங்கள் கோர்ட்டில் போய் 2G வழக்கு மாதிரி போட்டுக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஊழல் செய்ததுக்கான முகாந்திரம் எனக்கு தெரிகிறது, ஆனால் ஊழல் செய்த முகாந்திரத்துக்கு ஏற்ற சாட்சியங்களையும் தரவுகளையும் கொடுக்க சிபிஐ வந்து பண்ணலை. அதனால இதே மாதிரி தான் ரஃபேலில் டாக்குமெண்ட்ஸே இல்லை பண்ணல. அதனால நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். அதனால குற்றவாளிக்கு அந்த பயனாக கொடுத்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அவங்களை விடுதலை பண்ணுறோன்றாங்க. அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகக்கூடாதுனால தான் செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இதுவும் உள்ளே இறங்கி இப்போ மாநில அரசு என்ன சொல்லுது, இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறப்ப நாங்கள் ரவுடிங்கெலாம் அரெஸ்ட் பண்ணுறோம், உடனடியாக குண்டாஸ் போடுறோம், 3 மாதம் உள்ளே வைக்கிறோம், அவன் சட்டத்தில் ஓட்டைகளை பயன்படுத்தி 4ஆம் மாதம் வெளியே வந்து அதே குற்றத்தை செய்கிறான், எங்களால் எதுவும் பண்ண முடியல. மாநில அரசு சொல்லுது, அது உண்மையாக தானே. இப்போ 3 மாதத்துக்குள்ளே அவனை வந்து பர்மனெண்ட்டாக உள்ளே வைக்கிறக்கூடிய சாட்சியங்களையும் தரவுகளையும் மற்ற விஷயங்களையும் போலீஸாரால் ரெடி பண்ண முடியல. நீதிபதி ஸ்ட்ரைட்டாக பண்ணுறாரு, நீங்கள் நான் கேட்ட டாக்குமெண்ட் நீ தரமா என்ற கேஸ் டிஸ்மிஸ் வெளியே போகணும்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணுறாரு. வெளியில் வந்து அதே செயின் அவன் வைக்கிறான், அவன் அந்த வேலை தான் பண்ணுறான். அதனால தான் உடனடியாக பிடிச்சவனை என்ன பண்ணுறாங்க, காலை உடைச்சிட்றாங்க, இல்லை கையில் உடைச்சி முதல்ல உட்கார வச்சிடறாங்க. முதல்ல ஒரு 6 மாதம்
உன்னால் செயல்படாமல் அவனை ஆஃப் பண்ணுறாங்க. அதை கோர்ட்டும் கண்டித்து பார்த்து விட்டுடுச்சு. பொதுமக்களும் அதை வந்து மனம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அரசு செயின் பறிப்பில் ஒருத்தர் ஈடுபட்டானோ இல்லை பாலியல் சம்மந்தமான ஈடுபட்டு ஒருத்தர் தப்பிச்சு போனானோ ஒன்று அவன் காலை உடைக்கிறாங்க. போலீஸ் தானே உடைக்குது. தப்பி ஓடினா எங்களை பார்த்து எங்களை எடுத்து கல்ல விட்டு அடித்தான், எங்களை கட்டையில் அடிக்க வந்தோம், அதனால நாங்கள் வந்து காலை உடைச்சோன்னு சொல்கிறாங்க. பாத்ரூமில் வழுக்கி அது வந்து ஒரு வாட்டி இல்லை, ஒவ்வொரு வாட்டி கோர்ட்டில் சொல்ல முடியாது. ஒரு வாட்டி ஒன்று மாற்றுவாங்க. பாத்ரூமில் வழுக்கி வந்துன்னு ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா ஒரு வாட்டி தப்பி ஒன்றானுவாங்க, ஒருத்தர் செவரை எடுத்து கூச்சோம் மாற்றுவாங்க. சரிங்களா? அது ஏன்னா குறைந்தபட்சம் அவனை இப்போ ஞானசேகர் இதில் பண்ணாங்களே, யார் அந்த சார் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அவனுக்கும் காலை உடைச்சாங்களே. குறைந்தபட்சம் அவனை 6 மாதம் செயல்படாமல் பண்ணாங்களே. பண்ணுறான். அது நான் நியாயம் தர்மம்னு சொல்ல வரல, பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அவங்க வெளியில் வராங்க அப்படின்ற விஷயத்தை அதுக்கு நம்ம அழகாக இஸ்லாமிய நாடுகள் பின்பற்ற மாதிரி வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இது இந்திய ஜனநாயக நாடுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் இன்றைக்கி வந்து 3 புதிய சட்டப்பிரிவுகள் ஏற்படுறதுக்கே இன்னும் மாநில அரசுக்கு அதை பற்றி புரியாமல் அது தரவுகள் தெரியாமல் மலாலப்பட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கிரிமினல்ஸ்க்கு வந்து குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், குறிப்பிட்ட காலக்கூட நீதிபதி தீர்ப்பு அதில் ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி PNX ஆக்டை நீங்கள் போக்சோ வந்து சீக்கிரம் 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதையுமே நடந்து தானே இருக்கு எல்லாமே. நீதிபதிகளே வந்து பாத்தீங்கன்னா தவறான தீர்ப்புகள் தவறான முன்னுதாரணங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அலகாபாத் ஹைகோர்ட் சொன்ன விஷயத்தை எடுத்திருக்கு. நீதிபதிகளை நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம், அவங்க கொடுக்குற நீதி தன்மையை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. இது சட்டம். நீதிபதிகளை தான் விமர்சனம் பண்ண முடியாது. அது வந்து அலகாபாத்தில் நடந்திருக்கு. இப்போ அலகாபாத் கோர்ட்ல அவர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணது. இல்ல அது யஷ்வந்த் வர்மா கேஸ், அது வேற கேஸ், இது வேற கேஸ். இல்ல போஸ்கோ கேஸ் இல்ல. இப்போ வந்து கொலிஜியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து உடனடியாக இவனை இடமாற்றம் பண்றேன் அப்படின்றப்ப அந்த எந்த அலகாபாத்துக்கு அவங்க ஒருத்தர் போராடுறாருல அந்த நீதிபதி, ஆமா யஷ்வந்த் சர்மா, அவர் போறப்ப எங்க உள்ள கொண்டு வரக்கூடாது அவங்க போராட்டம் பண்றாங்க. அது அவங்களோட தார்மீக உரிமை. ஒரு நீதிபதிகளுக்குள்ள நடக்கிற விஷயம், அது நம்ம தலையிடாது. ஏதோ ஒன்று முன் நடந்திருக்கு, அது என்னன்றது போலீஸ் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும், அது வேற விஷயம். ஆனால் இங்கே வந்து தரவுகளை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கான விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் கோர்ட்டுக்கிட்ட அமலாக்கத்துறை போகும். இப்போ செந்தில் பாலாஜி விஷயமே எடுத்துங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு விடுதலை பண்ணிட்டாங்களா இல்லையா? ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுறாரு. அது எப்படிங்க ஒரு மக்கள் நல பணியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபை உறுப்பினர் வந்து நான் லஞ்சம் வாங்கினேன், ஆனால் லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்கிறது எப்படி ஆகும்னு சொல்கிறப்ப உயர்நீதிமன்றம் அதை எடுக்குது. மாநில போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க, இது என்னென்னு விசாரித்து எங்களுக்கான வழக்குகளை கொடுங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மாநில போலீஸார் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறப்ப மாநில போலீஸார் ஒத்துழைக்கல. அப்போ நாங்கள் வந்து இவங்க இது மூலம் சம்பாதிச்ச பணத்தை சட்டபூர்வமாக செலவழிக்காமல் வெளிநாட்டு முதலீடாக அவர் கொண்டு போயிருக்கான்றப்ப அமலாக்கத்துறை உள்ளே வருது. அவங்க வந்து அமலாக்கத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்தவொன்னே ஜெயிலில் வைக்கிறாங்க. இப்போ போனார், முடிஞ்சது, வெளியில் வந்துட்டார், இப்போ மந்திரியாக இருக்கார். இப்போ என்ன கேட்குது நீதிமன்றம், அமலாக்கத்துறை எப்படி வைக்கிறாங்க, நாங்கள் அவர் வந்து விசாரணை கைதியாக நீங்கள் விடுதலை கொடுத்து அவர் ஜாமீன் பண்ணிட்டீங்க, இப்போ எங்களோட விசாரணை தடைபடுது. கிட்டத்தட்ட 200 அரசு ஊழியர்கள் தான் அவருக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறப்ப தொடர்ந்து சாட்சி சொன்னது 200 அரசு ஊழியர்கள் இப்போ பெல்ட்டி அடிக்கிறாங்க. ஏன் பெல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அவர் வந்து மந்திரியாக இருக்கார், போலீஸ் பவர் இருக்குது, மந்திரி பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நாளைக்கு எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக நாங்கள் சாட்சி சொல்ல வரமாட்டோன்றப்ப நாங்கள் எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்கள். அப்போ வந்து அவர் மந்திரியாக தொடர விரும்புகிறாரா இல்லையான்றது 10 நாளுக்குள்ளே சொல்லுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்களா இல்லையா? இது எப்போ சொல்லணும்னா ஒரு ப்ராசஸ் எப்படி போகுது பாருங்கள். நீதிமன்றம் போச்சுன்னா இப்படி தான் ப்ராசஸ் போகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மது குடிக்க 1 கோடி பேர் மது குடிக்கிறான், 1.5 கோடி பேர் குடிக்கிறான். அந்த 1.5 கோடியில் ஒருத்தனை கூப்பிட்டு கேளுங்க, எங்கன்னா நீ போய் மது வாங்கினா 50 ரூபா போட்டுறனா கூட எவ்வளோ கொடுக்குறேன்னு நான் அழகாக சொல்லுவான், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? சொல்கிறான்ல. கரூர் கம்பெனின்னு வச்சு வாங்குறாங்க சார், பட்ட பதிவு நமக்கு தெரியுது. 10 மணிக்கு கடை மூடனா 10 மணிக்கு மேலே வேறு சரக்கை அதே சரக்கை டபுள் விலை கொடுத்து விற்கிறாங்களா இல்லையா? பட்ட பதிவு நமக்கு தெரியுது. ஆனால் ஆதாரபூர்வமாக கோர்ட்டில் நிரூபிக்கணும். எல்லாத்தையும் நிரூபித்தாதாங்க ஊழல் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. விஜய் சொன்னார், இப்போ விஜயோட புசியானது வளரணும் பாருங்க. ஜீன் வந்து அமலாக்கத்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது, ஒரே நாளில் எல்லாரையும் பிடிச்சி நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி உள்ளே போடுங்க. அப்படி பண்ண முடியுமா? ஜனநாயக நாட்டில் அது பண்ண முடியுமாங்க? எதிராளிகளுக்கும் அதுக்கான டைமை கொடுக்கணும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இன்றைக்கு 100,000 கோடின்றது அமலாக்கத்துறை சொல்கிறாங்க, ஆனால் 40,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு தரவுகள் சொல்கிறாங்க. அப்போ ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கிறது பட்ட பரிவர்த்தனமாக தெரியுது பாருங்கள். அதாவது ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு மது கம்பெனி இருக்குது. அந்த மது கம்பெனி வந்து 1000 பாட்டில் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஜெகத் ரட்சிங்கோட அக்கார்ட் டிஸ்டிலரிஸ் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 1000 பாட்டில் தரத்துக்கான மூலப்பொருளை யாருமா கொடுப்பாங்க? தமிழக அரசு தான் கொடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது மற்றும் ஆயுத தெரிவித்துக்கான கூட்டுறவு அமைப்பு மூலம் தான் எத்தனால் கொடுப்பாங்க.
அந்த மூலப்பொருளை இவங்க தான் கொடுப்பாங்க. அந்த மூலப்பொருள் 1000 பாட்டில் தயாரிக்கான எத்தனால் தான் இவங்க கொடுப்பாங்க. ஆனால் இவன் 1000 பாட்டில் தயாரிக்கான எத்தனாலை வாங்கிட்டு 10,000 பாட்டில் தயாரிக்கிறான். அங்கேயே முடிஞ்சு போச்சு. 1000 பாட்டிலுக்கு 1000 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்க கரண்ட்டு. அவன் 1000 பாட்டில் தான் நாங்கள் தயாரித்தோன்னா 1000 யூனிட் ஓடுதான்னு பார்த்தா 10,000 யூனிட் ஓடி இருக்கு. அங்கேயே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பட்ட பரிவர்த்தனமாக இவங்க ஊழல் பண்ணுறதுக்காக விஷயங்கள் நேரடியாக தெரியுது. இப்போ கனிம வளத்தை பற்றி கூட நீங்கள் சொன்னீங்க. கனிம வளத்தில் வந்து இவ்வளோ கனிம வளத்தில் இவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் எப்படின்னா, கனிம வளத்தில் நீங்கள் வெடிகுண்டை வைத்து தகர்த்து தான் கனிம வளத்தை நீங்கள் தயார் பண்ண முடியும். கரெக்டாக? கனிம வளத்தில் வந்து ஒரு மக்கள் போய் கடப்பார் வச்சு குத்திலாம் வந்து ஒரு பாறையை உடைக்க முடியாது. அந்த வெடிபொருளை யார் தருது? தமிழக அரசினுடைய வெடிபொருள் நிறுவனம் தான் தருது. இதெல்லாம் ஈஸியாக நேரடியாக தெரியுது பாருங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு. அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள குறிப்பிட்ட ஏக்கருக்கு தான் கனிம வளத்தை உடைக்கிறதுக்கான வெடிபொருள் தந்தால் அவ்வளோதான் தயாரிக்கணுன்றப்ப, அதை விட அதிகமாக அவன் தயாரிக்கிறான்னா அப்போ அதிகமான வெடிபொருள் போயிருக்குல்ல. இப்போ ஒரு 50 பட்டாசு கொடுத்தா ஒரு ஏக்கரோட கனிமத்தை வெட்டி எடுக்கலான்னு ஒரு வச்சுங்க சொல்லுங்க. ஒரு வெடிபொருள் 50 வெடி பாம்ஸ் கொடுத்தா 10 ஏக்கர் வரை நீங்கள் வந்து உடைக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கப்ப, நீ 2000 ஏக்கர் நீ 2000லேருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் உடைக்கிறனா அப்போ இவங்க தானே அதிகமான பாம்ஸ் கொடுக்குறாங்க. அது அப்படியே இன்னும் தயாரிக்க முடியுமா? நாட்டு வெடி கொடுத்து தயாரிச்சு உடைப்பியா? அப்போ வெடிபொருள் சம்மந்தமான திருடங்கிட்ட தானே சாவி இருக்குது, உங்ககிட்ட தானே பவர் இருக்குது. அப்போ பட்ட பரிவர்த்தனமாக கனிம வளை இவங்க எப்படி கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? அப்போ என்ன சொல்கிறான், சார் நீங்கள் 1 ஏக்கர் உடைக்கிறதுக்கான வெடிக்கு கொடுத்தீங்க, நாங்கள் 1 ஏக்கர் உடைச்சிட்டோம், அதை மட்டும் நாந்தாங்க வடியை கட்டிட்டோம், நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் கனிம வளத்தை எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஆனால் 10,000 ஏக்கருக்கான வெடிச்சு அதில் சம்பாரிச்சதா அண்ணன் கொண்டா போகுது. டாஸ்மார்க்கும் அதே பிரச்சனை தான். டாஸ்மார்க்குடைய பிரச்சனையும் சேம் பிரச்சனை தான். 40,000 கோடி 50,000 கோடி தமிழ்நாட்டில் 5000 கடைக்கு மூலம் நேரடியாக மக்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்கிறது வரவேற்கிறோம். ஆனால் இன்னும் 50,000 கோடி எந்த கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. எம்பளம் கொடுப்பாங்களே தமிழக அரசுன்ற எம்பளம், இவ்வளோ நீங்கள் வந்து இவ்வளோ எத்தனால் கொடுக்குறோம், இவ்வளோ பாட்டில் தான் தயாரிக்கும், இதற்கான ஆல்மார்க் ஸ்டிக்கர் இவ்வளோ தான் கொடுப்பான். 10,000 ஸ்டிக்கர் தான் கொடுப்பான். இப்போ 10,000 பாட்டில் தயாரிக்கான மூலப்பொருள் கொடுக்குறோம், 10,000 ஸ்டிக்கர் கொடுக்குறோம், 10,000 பாட்டில் தான் தயாரிக்கணும். ஆனால் அந்த 10,000 ஸ்டிக்கர் ஆல்மார்க் ஸ்டிக்கரை வந்து ஹலோமார்க் ஸ்டிக்கரை 20,000 ஸ்டிக்கரை ஆக்கி அவன் 10,000 மட்டும் கணக்கு விட்டு இன்னும் 10,000 தனியாக எடுத்துகிட்டு போகிறான். அதை தான் நைட்டில் டபுள் இன்கமாக பண்ணுறான். அப்போ நேரடியாக இப்போ பூபேஷ் பாகல் அப்படி தான் மாட்டினான் சத்தீஸ்கரில். அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு வருமான கலால் வரியை நேரடியாக தனிநபர் ஒருத்தர் சம்பாரித்து அது திமுக வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறது, தேர்தல் எலெக்ஷன் பயன்படுத்துறது எங்கள் மாநிலத்தில் வைக்கிறாரு. அதுக்கு தான் இப்போ முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி இடி வந்து ரயில் பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு வருவாங்க. இனிமேல் உண்மைத்தன்மையில் வரும், சாட்சியங்களை தயார் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை நோக்கி நகரத்துக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது நடக்கும். ஓவர் நைட்லாம் கோர்ட்டில் எதுவும் நடக்காதுங்க. ஓவர் நைட்டில் நடக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அவங்க இதை சொன்னார் உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுன்னா உடனே அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. விஜய் கூட தான் புசியானு சொன்னார். விஜய் வந்து இந்த கார் இறக்குமதி பண்ணார்ல, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணதுக்கு நான் 1 லட்சம் கட்ட மாட்டேன்னு சொன்னார். அது நான் ஓவர் நைட்டில் நடந்து முடிஞ்சிச்சு அந்த கேஸு. போகிறாரு, டிஸ்மிஸ் ஆகுது, ஸ்டே வாங்குது, மறுபடியும் டிஸ்மிஸ் ஆகுது, கேஸ் வாங்குது, கடைசியில் நான் கட்டுறேன்னு தானே வெளில வந்தார் அவர். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நீதியினுடைய தன்மை அப்படி தான் இருக்குது, இந்தியாவினுடைய தன்மையே அப்படி தான் இருக்குது. இப்போ மோடி அவர்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் செயல்படுறது பிடிக்கல, அமித்ஷா அவர்கள் பிடிக்கல, 350 ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தி டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? இப்போ பண்ண முடியாது. நீங்கள் அர்ஜுன் சம்பத் இருக்கார்ல, அவர் கூட ஒரு 2 நாள் முன்னாடி அறிக்கை கொடுத்தாரு, இந்திரா காந்தியா யார் இருந்தாங்கன்னா யார் திமுக அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, மோடி அரசாங்கம் வந்து மெத்தத்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க கொடுத்தாரு. படிச்சிக்கலாம் இல்லையா? நீங்கள் சொன்னாரா இல்லையா அவர்? இதே அவங்க இந்திரா காந்தியாக இருந்தாங்கன்னா இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்க மாட்டாங்க, இவ்வளோ அராஜக ஆட்சிக்கு நடக்குது. ஆனால் மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் சட்டப்படி தான் செய்யும். சட்டப்படி ரயில் நடந்திருக்கு, அதனால தரவுகள் இருந்திருக்காங்க. நான் சொன்ன இந்த உதாரணங்கள்லாம் பட்ட பரிவர்த்தனமாக நேரடியாக ஊழல் செய்கிறாங்கிறதுக்காக இது. வெடிபொருள் உதாரணமாகட்டும், இந்த உதாரணம் டாஸ்மார்க் அதே தான். இப்போ கல் இருக்க இறக்குமதி இல்லைன்னு பொன்முடி சொல்கிறாரு. கல்லை இறக்குனீங்கன்னா சொன்னால் நம்ம கலந்து விற்று போதை ஆக்கிடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கல் இறக்குமதியாளர் சங்கத்தில் பொன்முடி அவர்கள். கல்லை நீங்கள் இறக்கி விற்க ஆரம்பித்தால் இங்கே டாஸ்மார்க் மூலம் வருகிற நேரடி வருமானமும் மறைமுக வருமானமும் டோட்டலாக அடிபட்டு போகும். அதுக்கு பயந்தான் கல்லுக்கிட்ட அவங்க வரவே மாட்டேன்றாங்க. கேரளாவில் கல் இருக்குது, கர்நாடகாவில் கல் இருக்குது, ஆந்திராவில் கல் இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற ஒட்டுமொத்த மது தொழிற்சாலையும் திமுக பினாமியாலும் திமுகவால் ஆளப்படுகிறது. அவங்க மிகப்பெரிய ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ண கட்சிக்காரங்கிட்டே இருக்குது சார். பிஜேபியில் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து எல்லா கட்சிக்காரனா சசிகலா மிடாஸ் வச்சுருக்காங்க. சசிகலா இப்போ அரசியல் இல்லை. அரசியல் இருக்காங்களா சசிகலா? அவங்க பாட்டு வேலையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. நன்றி.